பாக்கியலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரி வந்து திரும்பவுமே எதுக்காக பாக்யா நீ வேலைக்கு போகணும்? பேசாம வீட்ல இரு. உன் புருஷன் காசு தருவான். இல்ல பிள்ளைங்க காசு தரும். அத வாங்கி வச்சுக்கிட்டு, இனிமே நீ வேலை பார்க்க வேணாம். வீட்ல இத்தன பேர் இருக்காங்கல்ல, சமைச்சு போட்டுட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல பாக்யா பயங்கர கோவமாகுறாங்க. இதே வேலையா தான் வச்சுட்டு இருக்கீங்களா? எத்தன தடவ சொல்றது? என்னால வீட்ல சும்மா இருக்க முடியாது. 7 வருஷமா அடுத்தவங்க கைய நான் எதிர்பார்க்காம சொந்த கால்ல நின்னுட்டுருக்கேன். காசுக்காக நான் யார்கிட்டயுமே இருக்க முடியாது அப்படின்னோனே, ஏன் ஊர் உலகத்துல இருக்கிறவங்கலாம் வந்து பசங்க கிட்ட காசு வாங்குறது இல்லையா? அப்படின்னோன, அவங்க உங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும். அவங்க இவ்ளோ கஷ்டத்தோட அந்த பணத்த வாங்குறாங்கன்னு. அது மட்டும் இல்லாம, எனக்கு இது பழகிருச்சு அத்த. என்னால விட முடியாது. பணம்னு வந்துட்டா புருஷன், பிள்ளை எல்லாமே வேற தான். ஸோ நம்ம கையில காசு இருக்கணும் அத்த. இதுக்கு மேல என்கிட்ட பேசாதீங்க. நான் 5 வயசு குழந்தை கிடையாதுல்ல. நானும் வளர்ந்து ஆளாகி நிக்கிறேன்ல. எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம என் பையன் முன்னாடி நீங்க இப்படி பேசுறத ஒரு காலமும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு பாக்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன உடனே ஈஸ்வரிக்கு செருப்பால் அடிச்ச மாதிரியே இருந்தது. ஸோ அவங்க எதுவுமே பேச முடியல. ஸோ இன்னொரு பக்கம் இனியா வந்து ஹோட்டலுக்கு வராங்க. "என்னடா நல்லா இருக்கியா? வீட்ல வந்து உன்ன நல்லா பார்த்துக்கிறாங்களா? சரி எதுக்கு திடீர்னு வந்திருக்க?" அப்படின்னோனே, "இல்லம்மா உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்தேன்ம்மா. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு திரும்ப திரும்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நீ எப்படி இருந்தம்மா? கஷ்டப்பட்டு எவ்வளோ முன்னேற்றமா எப்படி வந்த? பட் எனக்காக எல்லாத்தையும் குடுத்துட்டியேம்மா." அப்படின்ன உடனே, அ அதாவது நெறைய பசங்க வந்து கல்யாணம் பண்ணி போகும்போது, "எனக்கு இது குடும்மா, அது குடும்மான்னு" வாங்கிட்டு தான் போவாங்க. எனக்குன்னு இது வேணும்னு நீ எதுவுமே கேட்டதில்ல. நான் கிஃப்ட்டா குடுத்ததா நெனச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம அம்மாக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது இல்லையா? கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஹோட்டல்ல குடுத்தேன். உன் மாமனார் காசு குடுத்தாரு அப்படின்னோனே, பாப்பா அதாவது அம்மாக்கு ஒண்ணும் அள்ளி குடுத்தர்ல உன் மாமனார் கிள்ளி தான் குடுத்தாரு அப்படின்னு செல்வி ஒரு பக்கம் பேச, செல்வி நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்றாங்க பாக்யா. சரி நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் இனியா. உனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நீ தான் இவ்ளோ படிச்சிருக்கியே! உனக்கு தான் மேனேஜ்மெண்ட்லாம் நெறையவே தெரியுமே! அந்த ஹோட்டல் உன் பேர்ல தானே இருக்கு. நீ எடுத்து பண்ணு. சக்சஸ்ஃபுல்லா நீ ரன் பண்ணு. மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. அம்மா சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நீ பண்ண வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு உனக்கு சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா, நீ அந்த விஷயத்த பாரு அப்படின்னு உடனே இனியா யோசிக்கிறாங்க. சரிம்மா நான் கண்டிப்பா யோசிச்சு பண்றேன் அப்படின்னு இனியா கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இனியா யோசிக்கிறாங்க, ஏன் அம்மா சொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடாது. வீட்ல சும்மா தானே இருக்கோம். படிச்ச படிப்பு வீணா போகக்கூடாதுன்னா நம்ம அத செய்யலாம் அப்படின்ட்டு போயிட்டு சுதாகர் கிட்ட பேசுறாங்க. அங்கிள் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா சொல்லு அப்படின்றாரு. இல்ல அங்கிள். எனக்குமே வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. எவ்வளோ நேரம் தான் நானும் சாப்பிட்டு சும்மாவே இருப்பேன். நான் தான் படிச்சிருக்கேன்ல. அந்த ஹோட்டலுமே என் பேர்ல தானே இருக்கு. எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் நான் பார்த்துக்கிறேன். ஹோட்டல் நான் வந்து ரன் பண்றேன்னு நெனைக்கிறேன் அப்டின்ன உடனே, இத சுதாகர் எதிர்பார்க்கவே இல்ல. அவருக்கே பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு. அந்த பாக்கியா தான் ஐடியா குடுத்துருப்பாளோ அப்டின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேணாம். அந்த ஹோட்டல் காசு குடுத்து நான் தான் வாங்கியிருக்கேன். அப்டிங்கிறப்ப அந்த ஹோட்டல நானே பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு இனியா அப்டின்னு சொல்ல, இல்ல அங்கிள் அப்டின்னோனே, இது ஒரு ஆர்கியூமென்ட்டா போகுது. ஸோ இப்ப வீட்ல வந்து பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சுதாகர் வீட்ல. இனியாக்கும், சுதாகருக்குமே. ஸோ கண்டிப்பா நிதீஷ் வந்து இனியா பக்கம் நிப்பாரா அப்டின்னா, கண்டிப்பா நிக்க மாட்டாரு. அப்பா சொல்றத நீ கேளு அப்டின்னு சொல்லிட்டு தான் போக போறாரு. அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்கப் போகுது? இனியா என்ன முடிவெடுக்க போறாங்க? அப்டிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ராதிகாவோட ரீஎன்ட்ரி இருக்கும் இந்த சீரியல்ல சீக்கிரமே அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க் யூ.